நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுறேன். திமுக போன வாட்டி தேர்தல் இருக்கையில சொன்ன விஷயம், குடும்ப தலைவி அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாசமா எல்லாரும் ஏடிஎம்கேல இருந்து எதிர்கட்சி தலைவர் எல்லா கட்சியும் கேட்டாங்க, என்ன ஆச்சு நீங்க 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அவங்களும் அப்படியே தள்ளிட்டு கிட்டத்தட்ட 26 மாசம் 2.5 வருஷம் கிட்ட வச்சுங்களேன், இவங்க யாருக்கும் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப எல்லாரும் கேட்கறாங்களே, இதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 26 மாசம் கழிச்சு 27 மாசம் தகுதி உள்ள குடும்ப தலைவி அவங்களுக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல குறிப்பிட்ட பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ என்னன்னா டிசம்பர் கழிச்சு அதுல விடுபட்டு இருப்பாங்க இல்லையா குடும்ப தலைவிகள், அவங்களுக்கெல்லாம் அங்க திரும்பவும் தரோம் அப்படின்னு இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க விடுபட்ட குடும்ப தலைவிகளுக்கு இப்போ ஒரு 3 மாசம் நீங்க ஆட்சியில் இருக்க போறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுக்கறது. அது அப்புறம் என்னுடைய கேள்வி, விடுபட்ட குடும்ப தலைவிகளுக்கு நீங்க 5 ஆண்டுகள் சேர்த்து அந்த பணத்தை கொடுக்க போறீங்களா? அது யாருக்கும் நீங்க கொடுக்கல, நீங்க 26 மாசம் யாருக்கும் கொடுக்கல. இப்போ அந்த 27 மாசத்துல கொடுக்குறீங்க இல்லையா, அது இப்போ கணக்கு எடுத்தோம்னா ஒரு 33 மாசம் வரும். இப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் எப்படி விடுபட்டு தான் நீங்க கொடுக்குறீங்க. அப்போ அவங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்க, எல்லாரும் வாங்கினாங்க இல்லையா 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயும் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல 33,000 ரூபாய் எக்ஸாக்டா சொல்லணும்னா அவங்களுக்கு வர வேண்டியது. அப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நீங்க 33,000 ரூபாய் கொடுக்க போறீங்களா, இல்ல இப்போ 1000 ரூபாய் திருப்பி முதல்ல இருந்து நீங்க விடுபட்டவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறீங்களான்றது என்னுடைய கேள்வி. இப்ப ஏன் நீங்க கொடுக்க போறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரும்பவும் நீங்க மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், ஓட்டு கேட்க வேண்டியது இருக்கும். அதனால வாக்குக்காக இதை நீங்க பண்றீங்கன்னு தெரியும். உதயநிதி அவர்களே, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மகளிர் ஊக்கத்தொகை தருவதாக தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். அதன்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திட்டம் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த பிறகு மகளிர் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதுவும் குறிப்பிட்ட சில குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகை வழங்கி வந்தார்கள். அதே நேரத்தில் சமீபத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுபட்ட குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் என்பவர் வெளியிட்ட வீடியோவில் திமுக அரசின் மகளிர் ஊக்கத்தொகை குறித்து பேசியதாவது, குடும்ப தலைவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கிட்டத்தட்ட 26 மாதங்களுக்கு பிறகுதான் அது வழங்கப்பட்டது. தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுபட்ட குடும்ப தலைவிகளுக்கும் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என சமீபத்தில் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 26 மாதங்கள் விடுபட்ட தொகையும் சேர்த்துதான் கொடுக்க போறீங்களாம், அப்படியானால் குடும்ப தலைவிகளுக்கு தலா 33,000 கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என தெரிவித்தார். மேலும் அடுத்த தேர்தலுக்காக இன்னும் 3 மாதங்களே இருக்கும்போது இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் கொடுப்பது எதற்காக என்று மக்களுக்கு தெரியாதா? மீண்டும் நீங்கள் மக்களை சந்திக்க நேரம் வந்துவிட்டது என இந்த வீடியோவில் அவர் தெரிவித்துள்ளார்.